அறனியல் நாடு தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விலாச் செல்வரும் சேர்வது நாடு. செழிப்பு குறையாத விளைபொருட்களும் சிறந்த பெருமக்களும் செல்வத்தை தீய வழியில் செலவிடாதவர்களும் அமையப்பெற்றதே நல்ல நாடாகும். பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடு. பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. புதிய சுமைகள் ஒன்றின் இரண்டு வரும்பொழுது அவற்றை தாங்கி அரசுக்கு வரி வகைகளை செலுத்தும் அளவுக்கு வளம் படைத்ததே சிறந்த நாடாகும். உறுபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. பசியும் பிணியும் பகையும் அற்ற நாடுதான் சிறந்த நாடு எனப் பெயர்ப்படும். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தழைக்கும் கொள்குறும்பும் இல்லத நாடு. பல குழுக்களாக பிரிந்து பால்படுத்தும் உட்பகையும் அரசில் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்களால் விளையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடாகும். கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதை சீர் செய்யும் அளவுக்கு வளம் குன்றாத நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலேயே தலை சிறந்த நாடாகும். இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. ஊற்றும் மலையும் ஆகிய இரு வகை நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையில் இருந்து ஆறாக வரும் நீர்வளமும் வலிய அரணும் நாட்டிற்கு உறுப்புகளாகும். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிவ் வைந்து. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவை. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் மிகச்சிறந்த நாடுகளாகும். ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. நல்ல அரசு அமையாத நாட்டில் எல்லாவித வளங்களும் இருந்தாலும் எந்த பயனும் இல்லாமல் போகும்.